இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடைசி நாள் கேள்வி, நீ செய்தது என்ன? வாய்ப்பு பலமுறை உமக்கு கொடுக்கப்பட்டிருந்ததல்லவா? நீ செய்தது என்ன? இறுதி நாள் ஒரு கேள்வி நம்மிடம் எழுப்பப்படும். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு வகையான சிந்தனை இருக்கிறது. நேர்மையாக இருந்தால் இந்த உலகத்தில் பிழைக்க முடியாது என்பது சிலருடைய ஆதங்கம். கண்ணில் படாதவரையும் கையில் அகப்படாதவரையும் பல தளங்களில் கையாடல்கள் தொடர்கின்றன. மாட்டிக்காத வரையும் இந்த உலகத்தில் எல்லாம் நல்லவன் தான். பார்த்தீங்களா? இப்போதெல்லாம் கடைகளில் பொருத்தப்பட்டிருக்கும் கண்காணிப்பு கேமராக்களில் தென்படுகின்ற சில காட்சிகள் முகசுளிக்க வைக்கின்றன. பணம் பல மனிதர்களை மதியிழக்க செய்கிறது. பணத்தை கையாளுவதில் நம்பிக்கைக்குரிய தன்மை குறைந்து கொண்டிருக்கிறது. நற்செய்தி இன்று நமக்கு உணர்த்த விளைகிறது. கடைசி நாள் கேள்வி, நீ செய்தது என்ன? உன் வாய்ப்பை நீ பயன்படுத்தினாயா என்று இறைவன் கேட்க விளைகிறார். வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் அல்லாஹ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களை, முயற்சி செய்து தோற்று போனவனை மன்னித்து விடலாம், முயற்சியே செய்யாதவனை எப்படி மன்னிப்பது? எல்லோரும் வெற்றிக்குத்தான் ஆசைப்படுகிறார்கள். தோற்று போவதை யாரும் விரும்புவதில்லை. தோல்வியே எந்த நேரத்திலும் சந்தித்து விடக்கூடாது என்று நினைப்பது குழந்தைத்தனமாகத்தானே இருக்கிறது. இந்த குழந்தைத்தனத்தை தான் இன்றைய நற்செய்தியில் ஒரு பணியாளரின் மனநிலையில் காண்கிறோம். தலைவன் கொடுத்த மினா நஷ்டமாகிவிடக்கூடாது, தோல்வியை சந்தித்து விடக்கூடாது, எனது முயற்சி வீணாகிவிடக்கூடாது என்ற எண்ணமே அவனிடம் கொடுக்கப்பட்ட மினாவை புதைக்க வைத்தது. நான் கொடுத்ததை என்ன செஞ்ச? இதுதான் கடவுள் நம்மோடு கேட்க போகிற இறுதி நாள் கேள்வி. தோல்வி என்பது தீமையா என்ன? தோல்வி என்பது அருவருப்பான ஒன்றா என்ன? தோல்வி என்பது தீண்டத்தகாததா என்ன? தோல்வி என்பது வேண்டாததா என்ன? இப்படிப்பட்ட எண்ணங்களை நம்மில் புதைத்தது யார்? இயேசு கிறிஸ்துவை சிலுவையின் பாதையில் விழுந்து எழவில்லையா? இன்று உலகம் போற்றும் மாமனிதர்கள், விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், சாதனையாளர்கள், சிகரத்தை அடைந்தவர்கள் அனைவருமே வாழ்க்கையிலே பல வெற்றிகளை குவிக்க அவர்கள் போராடி இருக்கிறார்கள். துவக்கத்தில் வெற்றியை முதல் முயற்சியில் சந்தித்தவர்கள் கிடையாது. பல முயற்சிகளில் தோல்விக்கு பிறகே சிகரத்தை அடைந்தவர்கள். நான் எங்கே படித்து என் மனதில் ஆழமாக நான் வைத்து கொண்ட ஒரு வரிகள், ஒரு இடத்துல நான் அருமையாக படித்த ஒரு வரிகள் இதுதான். வாழ்க்கையில் 1000 முறை வீழ்ந்தவன் நீயானால், ஒரு முறை கூட வெற்றியை காணாதவன் நீயானால், உலகிற்கு பாடமே நடத்தலாம். 1000 வழியில் எப்படி விழாமல் இருக்கலாம் என்று அதுவும் வெற்றித்தான். முடியும் என்பது மூலதனம், முடியாது என்பது மூடதனம் என்று சொல்லுவார்கள். முடியும் என்றால் முயற்சி செய், முடியாது என்றால் பயிற்சி செய், வெற்றியை கண்டுவிடலாம். மண்ணில் புதைகின்ற ஒவ்வொரு விதையும் மலட்டுத்தனமாக செத்துப்போவது கிடையாது. மாறாக முளைவிட அது முயற்சித்து போராடியே செத்து போகிறது. கடவுள் இந்த உலகை சோம்பேறிகளின் உலகமாக படைக்கவில்லை. அவரே 6 நாட்கள் இந்த உலகை படைக்கும் வேலையை பார்த்த பிறகு தான் ஓய்வு எடுத்தார். முயன்று களைத்த பிறகு ஓய்வு இருக்கலாமே தவிர சதா ஓய்வு எடுத்து எப்போதுமே முயலாமல் மனநிலையில் இருக்கக்கூடாது. முயற்சிகள் முடங்கி போனால், பயிற்சிகள் பட்டு போனால், செய்கை செயற்கையானால், உழைப்பு உயிரற்று போனால் இவ்வுலகம் எப்படி இருக்கும்? சிந்தித்துப்பார். இதுவே மினாவை பணியாளரிடம் கொடுத்து அதே மினாவை அப்படியே பெற்றுக்கொண்ட தலைவனின் ஆதங்கமாக இருக்கிறது. இதை உணர்ந்தவர்களாய் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல்களை இவ்வுலகம் மானிடமும் வளர நாம் பயன்படுத்தலாமே. நான் கொடுத்ததெல்லாம் என்னப்பா பண்ண ஆண்டவர் கேட்டா, உனது இறுதி நாள் பதில் என்ன? நீ என்ன செய்தாய்? பதில் சொல்ல தயாராக இருப்போம் இறைவன் அருளோடு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, நீர் எங்களோட இடத்தில் எழுப்ப போகிற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லுகிற மனிதர்களாக வார்த்தையை பின்பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிற ஆற்றல்களை பயன்படுத்தி அன்போடு வாழ
எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.